ஹை ஃப்ரெண்ட்ஸ், பாண்டியன் ஸ்டோர் எபிசோட் ரிவ்யூவில் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க. நம்ம அரசி அவங்களா குமார் கூட படத்துக்கு போகவே இல்லை. இங்கே சுகன்யா வற்புறுத்தி கட்டாயப்படுத்தி குமார் கூட படத்துக்கு அனுப்பி வச்சாங்க அப்படின்ற விஷயம் நம்ம பாண்டியனுக்கு தெரிய பாண்டியன் சுகன்யாவை வெளுன்னு வெளுக்கணும், அதே சமயம் பல்லான்னு 2 அறை விடணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணி தெரிவிங்க. இங்கே நம்ம பாண்டியன் கோமதியை தனியாக கூட்டிகிட்டு போயிட்டு நான் எடுத்த முடிவில் உனக்கு சம்மதமான்ற மாதிரி கேட்குறாங்க. எனக்கு என்னமோ பாண்டியன் அரசிக்கு கல்யாணம் பண்ணி வச்சிடலாம், எனக்கு தெரிஞ்சவங்க, எனக்கு ரொம்ப ரிலேஷன், அவங்க கடையில் பொண்ணு கேட்டாங்க, நான் கொடுக்கறதுல அரசி படிச்சுக்கிட்டு இருக்கா அப்படின்னு சொன்னேன். ஆனால் இப்படி ஒரு நிலமையில அவளை வீட்டில் வச்சுக்கிட்டு இருக்கிறது ரொம்ப தப்பு, நம்ம அவளை கல்யாணம் பண்ணி கொடுத்துருவோம், கல்யாணம் பண்ணிட்டு போயிட்டு அவள் படித்து ஒரு நல்ல வேலைக்கு போகட்டும், குமாரை மட்டும் கல்யாணம் பண்ணிட்டு போனான்னா கண்டிப்பாக அவள் வாழ்க்கை நல்லாவே இருக்காது, நம்மளை பழி வாங்குறதா நினச்சிக்கிட்டு கண்டிப்பாக அரசியை கொடுமை பண்ணுவாங்க, கண்டிப்பாக அப்படி ஒரு வாழ்க்கை அரசிக்கு தேவையே இல்லை, அவளுக்கு கல்யாணம் பண்ணலான்னு முடிவு எடுத்திருக்கேன், நீ என்ன சொல்கிற கோமதி அப்படின்ற மாதிரி தான் இங்கே பாண்டியன் நம்ம கோமதி கிட்ட கேட்பாங்க. கோமதி அரசி ஏதோ தப்பு பண்ணிட்டா, அதுக்காக நம்ம அவள் எப்படியோ ஒன்று போயிட்டு போகிறான்ட்டு விட முடியாது, சரிங்க, நீங்கள் என்ன மாதிரியான முடிவு எடுத்தாலும் அரசி விஷயத்தில் எனக்கு ஓகே தான், நீங்கள் என்ன முடிவு எடுக்கிறீங்களே, என்ன யோசித்து என்ன அவளுக்கு பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ எல்லாமே நீங்கள் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி இங்கே நம்ம கோமதி சொல்கிறாங்க. சரி, இன்னொரு விஷயம் கோமதி, நீ அந்த குமாரால் எந்த ஒரு பிரச்சனையும் வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு உங்கள் வீட்டில் பேசிட்டு வந்துருப்போ அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே நம்ம கோமதி அந்த எதிர்த்த வீட்டுக்கு போகிறாங்க. உடனே மீனா அத்தை எங்கே அத்தை போகிறீங்க அப்படின்னு கேட்க, இருடி வந்துடுறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அத்தை நானும் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடியே ராஜியும் மீனாவும் நம்ம மயிலுமே போகிறாங்க. இங்கே நம்ம கோமதி போனதுமே முத்தண்ணன்னு சொல்லி முத்துவேலை கூட்டுக்கிட்டு இருக்காங்க. முத்துவேல் யார் சத்தம், கோமதி வாய்ஸ் மாதிரியே இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் நேரம் எந்திரிச்சு வெளியே போகாமே இருக்காங்க. எங்கள் அப்பதான் டே முத்து, உன்னதான்டா கோமதி கூப்பிட்டுக்கிட்டு இருக்கா, என்னாச்சு ஏதாச்சோ போயிட்டு என்ன ஏதுன்னு கேளுடா அப்படின்னு சொல்கிறாங்க. எங்கள் முத்துவேல் தயங்கிக்கிட்டே தான் போகிறாங்க. வெளியே போய் நின்றதுமே, அண்ணன் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசலான்னு தானே வந்தேன், அரசியால் கண்டிப்பாக உங்கள் குடும்பத்துக்கு எந்த ஒரு பிரச்சனையும் வராதுன்னு, அதே போல் குமாரால் அரசிக்கு எந்த ஒரு பிரச்சனையும் வராது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எனக்கு வாக்கு கொடுக்கணும் அப்படின்னு கேட்க, எங்கள் நம்ம முத்துவேல் போதும் நிறுத்து, எதுவும் பேசாத, நீ எங்கள் குடும்பத்துக்கே அவமானத்தை தேடி கொடுத்துட்டு போனேன், அதே சமயம் என் பொண்ணும் அதே ஒரு வேலையை தான் செஞ்சா, அப்போது ரெண்டு டைமுமே இந்த ஊர் முன்னாடி நாங்கள் அவமானப்பட்டு நின்றுருக்கோம், ரொம்பவே கஷ்டப்பட்டிருக்கோம், படாத கஷ்டத்தை பட்டுக்கிட்டு இருக்கோம், இப்போ வரையுமே ராஜி ஓடி போனதை இப்போவும் ஒரு சிலர் கேட்டுக்கிட்டு தான் இருக்காங்க, நாங்கள் வெளியே போகிற இடத்துலலாம் தலை காட்ட முடியாமல் ரொம்பவே அவமானப்பட்டுக்கிட்டு தான் இருக்கோம், அப்படி ஒரு நிலமை உனக்கு வந்துடாது, ஏன்னா பொண்ணோட வாழ்க்கை விஷயத்தில் விளையாடினா அந்த கடவுளே கூலி கொடுத்து, ஏன்னா பெண் பாவம் பொல்லாதது, 7 ஜென்மத்துக்கும் அது நின்று துரத்தோன்னு சொல்லுவாங்க, ஆத்தாவுமே அப்படி தான் சொல்லிக்கிட்டு இருக்கோம், அதனால் நீ குமாரை பற்றியெல்லாம் நினச்சி கவலைப்படாத, குமாரை நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு இங்கே நம்ம முத்துவேல் இங்கே கோமதிக்கு வாக்கு கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. அப்போ சக்திவேலும் குமாரும் உடனே ஓடி அண்ணே என்னென்ன பண்ணிக்கிட்டு இருக்க, இந்த ஓடுகாலி கூட பேசிக்கிட்டு இருக்க, என்ன கேட்டா இவ, உன் காலில் கையில் விழுந்து குமார் அரசி கழுத்தில் தாலி கட்டணும் அப்படின்னு கெஞ்சறதுக்கு வந்தாளா அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் சக்திவேல் பேச, எங்கள் முத்துவேல் ஏ சக்தி அமைதியாக இரு, இங்கே என்ன நடக்குதுன்னு தெரியாமல் நீயா ஏதோ ஒன்று பேசிக்கிட்டு இருக்காத அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம முத்துவேல் சொன்னதுமே, அண்ணே இவளெல்லாம் எதுக்காக இங்கே நிற்க வச்சு பேசிக்கிட்டு இருக்க, ஒவ்வொருத்தரும் நமக்கு அவமானத்தை மட்டும்தான் தேடி கொடுத்தாங்க, இவளை ஃபஸ்ட்டு போக சொல்லுண்ணே அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே இங்கே நம்ம கோமதி சக்தி அண்ணன் உங்ககிட்ட நான் பேச வரல, முத்துவேல் அண்ணங்கிட்ட தான் நான் பேச வந்திருக்கேன், கண்டிப்பாக அரசியால் உங்கள் குடும்பத்துக்கு எந்த ஒரு பிரச்சனையும் வராது, அதே போல் குமாரால் அரசிக்கு எந்த ஒரு பிரச்சனையும் வந்துடக்கூடாது, நாங்கள் ஒரு முடிவு எடுத்திருக்கோம், அதை நாங்கள் நடைமுறைப்படுத்துறதுக்கு நீங்கள் எந்த ஒரு தொந்தரவும் எங்களுக்கு கொடுக்காமல் இருக்கணும் அப்படின்ற மாதிரி இங்கே நம்ம கோமதி சொல்கிறாங்க. எங்கள் முத்துவேல் அதுதான் நான் சொல்லிட்டேன்ல, கண்டிப்பாக குமாரால் எந்த ஒரு பிரச்சனையும் வராது அப்படின்னு சொல்லிட்டு முத்துவேல் சொல்கிறாங்க. எங்கள் அப்பாத்தாக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷம், இத்தனை வருஷமாக கோமதி கூட வாயை திறந்து கூட பேசாமல் இருந்தவன்
ரொம்ப கோவமாக இருந்தவன் இப்போது நல்லா பேசுகிறானே அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ ஒரு சந்தோஷம். ஆனால் எங்கள் சக்திவேலுக்கு பயங்கர கோவம் வருது. அண்ணே, நீ மட்டும் வாக்கு கொடுத்துடாதண்ணே, கண்டிப்பாக அது மட்டும் நடக்காது. என் மவன் அரசியை உண்மையாகவே லவ் பண்ணியிருக்கானான். அரசியெல்லாம் மறந்துட்டு அவனால் இருக்க முடியாது. பேசாமல் அரசிக்கும் குமாருக்கும் கல்யாணம் பண்ணி வச்சிடலாண்ணே, நீ என்ன சொல்கிற அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் சக்திவேல் வந்து திமுறா பேச, எங்கள் முத்துவேல் இருந்துட்டு, எங்கள் பார் சக்தி, அதெல்லாம் ஒத்து வராது. குமாருக்கு வேற ஒரு நல்ல பொண்ணை பார்க்கலாம். நான் பார்க்குறேன். குமாருக்கு நான் கல்யாணம் பண்ணி வைக்கிறேன். நீ அதை பற்றி நினச்சி எதுவும் கவலைப்படாத அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன நான் பேசிக்கிட்டு இருக்க? உன் தங்கச்சி பொண்ணோட வாழ்க்கை நல்லா இருக்கணும், உன்னுடைய தம்பி பையனோட வாழ்க்கை நல்லா இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிற நீ. கோமதி அவள் ஓடி போனவ, ஓடுகாலி, நம்ம குடும்பத்தவே தலைகுனிய வச்சவ. அவள் கூட நின்று நல்லா பேசிக்கிட்டு இருக்க. அவளை அடித்து துரத்தாம இங்கே பாருண்ணே, குமார் கட்டினா அரசியை தான் கட்டுவானான். யார் சொன்னாலையும் அவன் கேட்க மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் சக்திவேல் சொன்னதுமே முத்துவேல் இருந்துட்டு, எங்கள் பார் சக்தி, நான் என்ன சொல்கிறேனோ அதுதான் இந்த வீட்டில் நடக்கணும். குமார், இதுக்கப்புறம் அரசி பக்கம் திரும்பி கூட பார்க்கக்கூடாது. அவள் இருக்கிற பக்கம் தலை வச்சு கூட படுக்கக்கூடாது. அவங்க பொண்ணை அவங்க என்ன வேணாலும் பண்ணிட்டு போட்டோம். உனக்கு வேற ஒரு நல்ல பொண்ணை நான் பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கிறேன். அரசி கூட பேச மாட்டேன், திரும்பவும் பழக மாட்டேன்னு சொல்லிட்டு எனக்கு சத்தியம் பண்ணி கொடு அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் முத்துவேல் கேட்க, எங்கள் குமார் வந்து அப்படியே தயங்குறாங்க. சக்தி இருந்துட்டு, அண்ணே, நீ இப்படியெல்லாம் கேட்டால் நாங்கள் என்னென்ன பண்ணுறது? குமார் அரசி மேலே ஆசைப்பட்டுட்டான். வாழ்ந்தா அரசி கூட தான் வாழ்வானான். நீங்கள் சொல்கிற சபதத்துக்கெல்லாம் எங்களால் ஓகே சொல்ல முடியாது அப்படின்னு சொல்லிட்டு சக்திவேல் சொன்னதுமே, டே சக்தி, திரும்ப திரும்ப நான் உங்ககிட்ட கேட்டுக்கிட்டு இருக்க மாட்டேன்டா. அதுக்கப்புறம் வாய் பேசாது, கை தான் பேசும் அப்படின்னு சொல்லி எங்கள் முத்துவேல் சொன்னதுமே சக்திவேலுக்கு பயங்கர கோவம் வருது. என்னென்ன, உன் தங்கச்சி பக்கம் சாஞ்சிட்டியா? அந்த பாண்டியன் உனக்கு பெருசாக போயிட்டான். நம்மெல்லாம் எத்தனை டைம் அசிங்கப்படுத்தோம். இந்த ஓடுகாலிங்களால் நம்ம எத்தனை டைம் அசிங்கப்பட்டு அவமானப்பட்டு நின்றுக்கிட்டு இருக்கோம். அந்த பாண்டியன் அவமானப்பட்டதுமே உங்களுக்கு பொங்கி வருதாண்ணே? இங்கே பாருண்ணே, இப்போல்லாம் நீ பண்ணிக்கிட்டு இருக்கிறது கொஞ்சம் கூட சரியில்லை. உன் தங்கச்சி இப்போ முக்கியமாக போயிட்டால. இத்தனை வருஷமாக உன் கூடவே நீ என்ன சொன்னாலும் ஆமாம் சாமி போட்டுக்கிட்டு இருந்த நான் இப்போ உனக்கு பகையாளி ஆயிட்டேனா அப்படின்னு சொல்லிட்டு சக்திவேல் கேட்டதுமே இங்கே நம்ம முத்துவேல் இருந்துட்டு, இங்கே பார் சக்தி, அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாது அப்படின்னு சொல்லி ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு இருக்கப்ப சுகன்யா வராங்க. உடனே சுகன்யா இருந்துட்டு, இங்கே பாருங்கண்ணே, குமார் அரசியை லவ் பண்ணிட்டான். அரசி கூட தான் வாழுவன்னு சொல்லி பிடிவாதமாக இருக்கான். பாவம் அவன். அரசியும் குமாரும் ஒன்று சேர்றது தான் கரெக்டு அப்படின்னு சொல்லி இங்கே சுகன்யா பேசிக்கிட்டு இருக்காங்க. இங்கே கோமதி இருந்துட்டு, சுகன்யா, உன்னை யாரும் கேட்கல. பெற்று வளர்த்த எங்களுக்கு அவங்களுக்கு யார் கூட கல்யாணம் பண்ணி வைக்கணும், என்ன பண்ணணும், ஏது பண்ணணும்னு எங்களுக்கு தெரியும். நீ இந்த விஷயத்தில் மூக்க நுழைக்காத அப்படின்னு சொல்லிட்டு கோமதி வந்து நல்ல மாதிரியாக சொல்கிறாங்க. ஆனால் இங்கே சுகன்யா இருந்துட்டு, மதினி, நீங்கள் சொல்கிறதெல்லாம் என்னால் கேட்க முடியாது. என் அக்கா வீட்டு பையனுக்கு அரசி மேலே ஆசை, அரசியை கல்யாணம் பண்ணிக்கணுன்ட்டு விருப்பப்படுறான். அதில் என்ன தப்பு இருக்குது? அரசிக்கு குமார் முறை பையன் தானே, எதுக்காக அவனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கக்கூடாதுன்னு நினைக்கிறீங்க? நீங்கள் எல்லாரும் சேர்ந்து என்ன முடிவு எடுத்திருக்கீங்கன்னு எனக்கு நல்லா தெரியும். அரசிக்கு வேற ஒரு மாப்பிள்ளையை பார்த்து கல்யாணம் தானே பண்ணி வைக்க போகிறீங்க. வேறு எங்கேயோ போயிட்டு அரசி கஷ்டப்படுறத விட குமாரை கல்யாணம் பண்ணிக்கிட்டு உங்கள் வீட்டுக்கு முன்னாடியே வாழலாம் இல்லை? நீங்களும் டெய்லியும் பார்த்த மாதிரி இருக்கும். யாருக்கோ ஒருத்தனுக்கு கொடுத்துட்டு நம்ம கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கிறத குமாருக்கு கொடுத்தா நல்லா தானே பார்த்துப்பான் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் சுகன்யா பேசுனதுமே எங்கள் கோமதிக்கு பயங்கர கோவம் வருது. அப்படியே சத்தம் போட்டு பேசிக்கிட்டு இருக்காங்க. பாண்டியன் வந்து என்ன வெளியே ரொம்ப சத்தமாக இருக்குது, என்னன்னு போய் பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் பாண்டியன் வராங்க. உடனே பாண்டியன் வந்ததுமே எங்கள் கோமதி வந்து, சுகன்யா இப்படி சொல்கிறாங்க, நான் எவ்வளவோ சொன்னேன் முத்துவேல் அண்ணன் கூட, குமார் வந்து உங்கள் வீட்டு பக்கம் வரவே மாட்டான், அரசி பக்கம் தலை வச்சு கூட படுக்க மாட்டான் அப்படின்னு சொல்லி அவரே வாக்கு கொடுக்குறாங்க. ஆனால் இந்த சுகன்யா இன்னும் ஏற்றி விடுவா போலவே அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இங்கே நம்ம அரசி வந்து வந்ததுமே இங்கே நம்ம சுகன்யாவை மாட்டி விட்டுறாங்க. அப்பா, எல்லாமே சுகன்யா அத்தையால் தான். அத்தை தான் என்னை குமார் கூட படத்துக்கு போக சொன்னது.
அவங்க அப்படி சொல்லலைன்னா கண்டிப்பாக நான் படத்துக்கே போயிருக்க மாட்டேன்ப்பா. நான் இப்படி மாட்டி உங்ககிட்ட அடி வாங்கியிருக்கவும் மாட்டேன். அவங்க தான் எனக்கு குமாரை லவ் பண்ணுறது ஒன்றும் தப்பு கிடையாது, அவன் உன் முறை மாமன் தானே அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அதனால தான் நான் அது தப்பு இல்லைன்னு சொல்லிட்டு நான் லவ் பண்ணேன்ப்பா அப்படின்னு சொல்லி அரசி சொன்னதுமே பாண்டியனுக்கு பயங்கர கோவம் வருது. உடனே நம்ம சுகன்யாவை உன்னை கொன்னே போட்டுருவேன் பல்லார்னு ஒரு 2 அறை விடுறாங்க.